அண்மை செய்தி. விதிகளை மீற முடியாது என்று அரசு தரப்பில் வாதமானது முன்வைக்கப்பட்டு உள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விஜயகாந்துக்கு வழங்கிய சலுகையை வழங்க தயார், அதற்கு அரசிடம்தான் விண்ணப்பிக்க வேண்டும் என்று நீதிபதி தரப்பிலானது கூறப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் அரசு தான் உங்கள் கோரிக்கையை பரிசீலிக்க வேண்டும் என்றும் நீதிபதி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளையோ பிறகோ பரிசீலிக்கலாம், அதுவரை உடலை பள்ளியில் வைத்திருக்க முடியாது என்றும் நீதிபதி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, மனுதாரர் தரப்பில் என்னென்ன வாதங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது, அதற்கு நீதிபதி தரப்பில் என்ன கூறப்பட்டிருக்கிறது? அதாவது ஆம்ஸ்ட்ராங் வழக்கை பொறுத்த வரையிலும், குறிப்பாக தற்போது வரையிலுமே மனுதாரர் தரப்பில் அவர்களது அலுவலகத்தில் இடம் கொடுக்க வேண்டும் அல்லது தற்போது அவர்கள் புதிதாக இடம் கேட்டிருக்கக்கூடிய அந்த இடத்தில் இடம் கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்து வரக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாகவே அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் மனுதாரர் கேட்கும் இடம் சதுரமாக இடம் இல்லை எனவும், அது மட்டுமல்லாது இது குடும்ப உறுப்பினர்களின் இடம் என்றும், இது குடியிருப்பு பகுதியாக இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு அரசு ஒப்புதல் அளித்தால் உடலை அடக்கம் செய்ய இயலாது என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். நீதிமன்ற அதிகார எல்லைக்கு தாண்ட முடியாது என்றும், அரசுதான் முடிவு செய்ய முடியும் என்றும் தற்பொழுது நீதிபதி தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். விஜயகாந்த் அடக்கம் செய்த இடத்தில் குடியிருப்புகள் எதுவும் இல்லை என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக விஜயகாந்துக்கு மட்டும் அவரது இடத்தில் இடம் கொடுத்திருந்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங்குக்கு அவரது இடத்தில் ஏன் இடம் கொடுக்க மறுக்கிறார்கள் என்ற கேள்வி எழுப்பப்பட்டிருந்த நிலையில் விஜயகாந்த் அடக்கம் செய்திருந்த இடத்தில் குடியிருப்பு பகுதிகள் எதுவும் இல்லை என்று நீதிபதி தரப்பில் தொடர்ச்சியாக தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது வரையிலும் உடல் முன் அமர்ந்து, அதாவது அவரது மனைவி ஏற்கனவே வருத்தத்தில் இருக்கக்கூடிய நிலையில் அந்த இடத்தில் அவருக்கு இடம் ஒதுக்கினால் அவரது அடக்கம் செய்யப்பட்ட பிறகாக உடல் முன் அமர்ந்து எப்போதும் அந்த பெண் அழுது கொண்டுதான் இருக்க முடியாது என்றும், அவர் மீண்டு வர வேண்டும் எனவும் புதிதாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலத்தில் சாத்தியக்கூறுகள் குறிப்பாக அரசு அறிந்து ஆராய வேண்டும் என்றும் தற்பொழுது நீதிபதி தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். குடும்ப சொத்து உங்கள் பெயருக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் கேட்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங் தரப்பில் ஏற்கனவே அந்த இடத்தை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து வரக்கூடிய நிலையில் விஜயகாந்துக்கு மட்டும் வழங்கியது ஏன் என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கிறது. உங்கள் விண்ணப்பத்தை மாநகராட்சி தற்பொழுது நிராகரித்திருப்பதாகவும், அரசுதான் இதனை பரிசீலிக்க வேண்டும் என்றும் நீதிபதி தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். செலினா, அரசு தரப்பில் 200 சதுர அடி நிலம் ஒதுக்க தயார் என்று தெரிவித்திருக்கிறது. எந்த இடத்தில் ஒதுக்கி இருக்கிறார்கள்? அந்த விவரங்கள் ஏதேனும் தெரிய வந்திருக்கா? அதாவது பெரம்பூரிலேயே அவரை அடக்கம் செய்வதற்கான இடம் என்பது வழங்கப்பட வேண்டும் என்றும், 7500 சதுர அடி இடம் என்பது வழங்கப்பட வேண்டும் என்று ஆம்ஸ்ட்ராங் மனைவி என்பது கோரிக்கை என்பது வைத்திருந்தார். அல்லது அவர்கள் கேட்கக்கூடிய இடத்தில் அனுமதி வழங்க வேண்டும் என்று கேட்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அரசு தரப்பில் 200 சதுர அடி இடம் என்பது வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதுவும் பெரம்பூருக்கு அருகிலேயே தான் அந்த இடம் என்பது இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த இடத்தை ஏற்க தற்போது வரையிலும் அவர்கள் மறுத்து வருகிறார்கள். குறிப்பாக அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய இடத்தில் குடியிருப்பு பகுதிகளாகவே இருந்தாலும் கூட அங்கிருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் இதற்கு அதாவது அங்கு அடக்கம் செய்வதற்கான எதற்காகவும் மறுப்பு எதுவும் தெரிவிக்கவில்லை என்றும், மாநகராட்சி மட்டுமே தற்போது வரையிலும் மறுப்பு தெரிவித்து வருவதாக அவரது குடும்ப உறுப்பினர்களும் அதே போல வழக்கறிஞர் சார்பிலும் தற்பொழுது புகார் என்பது முன்வைத்திருக்கிறார்கள். இருந்தாலும் கூட குடியிருப்பு பகுதிகள் குறுகிய சாலையாக இருக்கக்கூடிய நிலையில் அங்கு அடக்கம் செய்வதற்கான மறுப்பை தொடர்ச்சியாக நீதிபதி தரப்பில் தெரிவித்து வரக்கூடிய நிலையில் தற்போது வரையிலும் இதற்கான இடம் என்பது வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை தான் முன்வைத்து வருகிறார்கள். அதே போல விஜயகாந்த் அடக்கம் செய்வதற்கான அந்த இடத்தை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இதற்கு மட்டும் ஏன் இடம் கொடுக்க மறுக்கப்படுகிறார்கள் என்ற கேள்வியும் தொடர்ச்சியாக முன்வைத்து வரக்கூடிய நிலையில் நீதிபதி தரப்பில் தொடர்ச்சியான இந்த விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருகிறார்கள். குறிப்பாக ராஜீவ்காந்தி நினைவிடம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ளது. ஆனால் அவரின் உடல் என்பது தகனம் செய்யப்பட்டது டெல்லியில் தான் எனவும், அதே போல உடலை அடக்கம் செய்துவிட்டு பிறகு வேறு இடத்தில் மணிமண்டபம் கட்டிக்கொள்ளலாம் என்றும் நீதிபதி தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். குடியிருப்பு பகுதியில் அடக்கம் செய்ய சிலர் ஆட்சேபம் செய்திருப்பதாகவும், ஒத்த கருத்தாக தொடர்ச்சியாக விசாரணை என்பது நடைபெறவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். ஒதுக்குப்புறமாக இடத்தை தேர்ந்தெடுங்கள், அந்த இடத்தை வழங்கி அரசு அனுமதி பெறலாம் என்ற நீதிபதி தரப்பில் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் நல்ல இடத்தில் மணிமண்டபம் கட்டி அமைத்துக் கொள்ளலாம் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல அம்பேத்கர் மணிமண்டபம் போல விலாசமான இடமாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் எதிர்காலத்தில் மணிமண்டபத்தில் நிகழ்ச்சி நடத்துவதாக இருந்தாலும் கூட இடையூறுகள் ஏற்படாது என்றும், ஒதுக்குப்புறமாக இடமாக இருந்தால் நன்றாக இருக்கும் என்ற கோரிக்கையும் தொடர்ச்சியாக முன்வைத்து வருகிறார்கள். அதே போல ஆம்ஸ்ட்ராங்கின் உறவினர்கள் திருவள்ளூரில் 1 ஏக்கர்
வினாடி நிலம் தர தயாராக இருப்பதாகவும் தற்போது அரசு தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். அங்கு மணிமண்டபம் அமைத்துக் கொள்ளலாம் என்றும் தற்பொழுது அரசு கொடுக்கக்கூடிய இடத்தில் அடக்கம் செய்துவிட்டு பிறகு விலாசமாக இருக்கக்கூடிய இடத்தில் மணிமண்டபம் கட்டிக்கொள்ளலாம் என்று அரசு தரப்பு வழக்கறிஞர்களும் அதே போல நீதிபதி தரப்பிலும் தொடர்ச்சியாக கருத்துக்களை முன்வைத்து வரக்கூடிய நிலையில் மனுதாரர் தரப்பில் தற்போது வரையிலும் இதை ஏற்க மறுத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். தொடர்ச்சியான வாதம் என்பது மீண்டும் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் பள்ளிகள் நாளை திறந்துவிடும் என்றும் பள்ளிகள் திறப்பதற்கு முன்னதாகவே இங்கிருந்து உடலை எடுப்பதற்கான நடவடிக்கை அனைத்தையும் எடுக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல அரசு தரப்பு வழக்கறிஞர்களும் தமிழ்நாடு அரசு சார்பிலும் ஆம்ஸ்ட்ராங் உடலில் கண்ணியத்துடன் அடக்கம் செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களின் நோக்கமாக இருப்பதாகவும் ஆனால் விதிமுறைகளுக்கு மீற முடியாது என்றும் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியான வாதம் என்பது நடைபெற்று வருகிறது. இருந்தாலும் கூட இங்க இருக்கக்கூடிய பள்ளி வளாகத்தில் ஒருபுறம் அவருக்கான இறுதி அஞ்சலியும் கூட நடைபெற்று வருகிறது. இந்த இறுதி அஞ்சலி முடிந்த பிறகாக இங்கிருந்து அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தொடங்கப்படும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அரசு தரப்பில் தங்கக்கூடிய இடத்தில் முதலாவதாக அடக்கம் செய்ய வேண்டும். அதற்கு பிறகு வேறு எந்த இடத்தை காட்டினாலும் அந்த இடத்தில் அவர்களுக்கான மணிமண்டபம் கட்டுவதற்கான ஏற்பாடுகளை அரசு அனுமதி தருவதற்காக தயாராக இருப்பதாகவும் அரசு தரப்பு வழக்கறிஞர்களும் அதே போல நீதிபதியும் தெரிவித்திருக்கிறார்கள். மாற்றியிடம் குறித்து பிற்பகல் 2:15 மணிக்கு தகவல் தெரிவியுங்கள் என்று மனுதாரர் தரப்புக்கு நீதிபதி தற்போது உத்தரவு என்பது போடப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே காலை நடைபெற்ற விசாரணைக்கு பிறகாக மனுதாரர் தரப்பில் கேட்கப்பட்டு முழுமையான விவரங்களை 12 மணிக்கு விசாரணை நடைபெறும் பொழுது தெரிவிக்க வேண்டும் என்று அரசு தரப்பு வழக்கறிஞரும் நீதிபதியும் தெரிவித்திருந்தார்கள். தற்பொழுது மாற்றியிடம் குறித்தாக பிற்பகல் 12:15 மணிக்குள் தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று மனுதாரர் தரப்புக்கு தற்பொழுது நீதிபதி தெரிவித்திருக்கிறார். எங்கள் கையில் ஒன்றும் இல்லை எனவும் அரசுதான் முடிவெடுக்க வேண்டும், நாங்கள் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் மட்டும்தான் என்றும் நீதிபதி தரப்பில் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள். செலினா, விஜயகாந்துக்கு வழங்கிய சலுகைகள் அனைத்தும் வழங்க தயார், ஆனால் அரசிடம்தான் இது குறித்து விண்ணப்பிக்க வேண்டும் என்று நீதிபதி தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசு தரப்பு வழக்கறிஞர் தரப்பில் என்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டது இதற்கு? அதாவது ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டிருந்த பிறகாகவே அவர்கள் தொடர்ச்சியாகவே இடம் கேட்பது என்பது அவருக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய அவரது அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய கொளத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய இடம்தான் வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து வருகிறார்கள். ஆனால் அரசு தரப்பு வழக்கறிஞர்களும் சரி நீதிபதியும் சரி அது குறுகிய சாலையாக இருக்கிறது, குடியிருப்பு வாசிகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி என்பதால் இங்கு அடக்கம் செய்வதற்கு ஒரு சிலர்கள் நிபந்தனை என்பது தெரிவித்திருப்பதாகவும் அதனால் அந்த இடத்தை கொடுக்க முடியாது என்ற ஒற்றை கோரிக்கையை தான் நீதிபதி தரப்பில் தெரிவித்து வரக்கூடிய நிலையில் மனுதாரர் தரப்பில் குறிப்பாக ஏற்கனவே விஜயகாந்த் இருந்தபோது அவரை அடக்கம் செய்வதற்கு அவரது சொந்த இடமாக இருக்கக்கூடிய கோயம்பேட்டில் அமைந்திருக்கக்கூடிய அவரது அலுவலகத்திலேயே இடம் கொடுக்கப்பட்டதாகவும் தற்பொழுது ஆம்ஸ்ட்ராங்குக்கு மட்டும் ஏன் இத்தனை நிபந்தனைகள் வைப்பதாக மனுதாரர் தரப்பில் கேட்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் விஜயகாந்துக்கு வழங்கிய அனைத்து சலுகையும் வழங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் அதற்கு அரசிடம்தான் விண்ணப்பிக்க வேண்டும் என்றும் நீதிமன்றத்துக்கு உட்பட்ட இடத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் மட்டும்தான் நீதிபதி சார்பாக இந்த கோரிக்கை என்பது பேசப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல அவருக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய இடத்தில் அடக்கம் செய்தால் அவரது மனைவி அவரது அந்த அடக்கம் செய்யப்பட்ட இடத்தை பார்த்து தினந்தோறும் அழுது கொண்டே இருக்க முடியுமா என்ற கேள்வியும் நீதிபதி தரப்பில் முன்வைத்திருக்கிறார்கள். அதே போல புதிதாக குறிப்பிடக்கூடிய நிலத்தின் சாத்தியக்கூறுகள் குறித்தாக அரசுதான் ஆராய வேண்டும் எனவும் அரசு முறையாக அவர்கள் கொடுக்கக்கூடிய இடத்தை ஆராய்ந்த பிறகாக அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது பரிசீலிக்கப்படும் என்றும் தற்போது கொடுக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் அந்த அடக்கத்தை செய்து கொள்ள வேண்டும் என்றும் அதற்கு பிறகாக மணிமண்டபம் கட்டுவதற்கான இடம் என்பது எந்த இடம் என்பது நீங்கள் தெரிவித்தால் அரசு அது குறித்து பரிசீலனை செய்து அதற்கான நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்படும் என்றும் வழக்கறிஞர் தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். இருந்தாலும் கூட மனுதாரர் தரப்பில் இதற்கு மீண்டும் பரிசீலிக்க வேண்டும், அந்த இடத்திலேயே அடக்கம் செய்வதற்கான அனுமதியை வழங்க வேண்டும் என்றுதான் தொடர்ச்சியாக கோரிக்கைகள் என்பது முன்வைக்கப்பட்டு வருகிறது. இருந்தாலும் கூட மாற்று இடம் குறித்து பிற்பகல் 2:15 மணிக்குள் தகவலை தெரிவிக்க வேண்டும் எனவும் எங்கள் கையில் ஒன்றும் இல்லை, அரசுதான் இதற்கு முடிவெடுக்க வேண்டும், நாங்கள் நீதிபதிகள் மட்டும்தான் என்று நீதிபதி தரப்பில் தற்போது வாதம் என்பது முடிவு பெற்றிருக்கிறது. மீண்டும் 2:15 மணிக்குள் அரசுக்கு இந்த இடம் குறித்தான தகவலை முழுமையாக தெரிவித்தார். அதற்கு பிறகாக அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப்படும், அரசு அந்த இடம் கொடுப்பதற்காக
அனுமதி என்பது வழங்கப்படுமா, அல்லது அந்த இடத்தில் குடியிருப்பு பகுதிகள் எவ்வாறு இருக்கிறது, அங்கு அடக்கம் செய்வதற்கான வசதிகள் சரியாக இருக்கிறதா என்பது தொடர்பான முழுமையான விவரங்களை கேட்டறிந்த பிறகாக இதற்கு என்னென்ன மாதிரியான நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என்பது தொடர்பாக அரசும் அதே போல நீதிபதியும் பரிசீலனை செய்து அதற்கு பிறகாக இடங்கள் என்பது ஒதுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது வரையிலும் 2.25 மணி வரையிலும் நேரம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அரசிடம் முழுமையாக அந்த இடம் தொடர்பான அனைத்து தகவலையும் தெரிவித்து அந்த இடத்தில் அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய முடியுமா என்பது தொடர்பான விவரங்களை தெரிவிக்க வேண்டும் என்று நீதிபதி தெரிவித்திருக்கிறார். மனுதாரருக்கு மேலும் அவகாசமானது வழங்கப்பட்டிருக்கிறது. மாற்று இடம் குறித்து பிற்பகல் 2:15க்கு தகவல் தெரிவிங்கள் என்று மனுதாரருக்கு நீதிபதி அறிவுறுத்தி இருக்கிறார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி செலினா.